இந்திய தேர்தல் ஆணையம் பிரபல நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெளிவாக தெரிவித்துள்ளது. கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் ஸ்டாம்பேடு சம்பவத்தை தொடர்ந்து அங்கீகரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டு பொதுநல வழக்கின் விசாரணையின் போது இந்த முக்கிய அறிக்கை வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று மிக தெளிவாக விளக்கியது. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் மட்டுமே பொறுப்பானது. மேலும் இது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் மற்றும் இடங்கள் வெற்றி போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அது சட்டமன்ற தேர்தல்கள் அல்லது மக்களவைத் தேர்தல்களில் குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெல்ல வேண்டும் என்று தேவைப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என வகைப்படுத்தி அங்கீகரிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. இந்த அங்கீகாரம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தனித்துவமான கட்சி சின்னம் மற்றும் அரசு நடத்தும் ஊடகங்களான தொலைக்காட்சி மற்றும் ரேடியோவில் இலவச ஒளிபரப்பு நேரம் போன்ற முக்கிய சலுகைகளை வழங்குகிறது. ஒரு கட்சி 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டால் அது தேசிய அளவிலான கட்சியாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறலாம். மாற்றாக மக்களவைத் தேர்தல்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற்று குறைந்தது 4 மக்களவைத் தொகுதிகளை வென்றால் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்க சட்டமன்ற தேர்தல்களில் 6% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற்று குறைந்தது 2 சட்டமன்ற தொகுதிகளை வெல்ல வேண்டும். அல்லது அந்த மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல்களில் 6% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற்று 1 மக்களவைத் தொகுதியை வெல்ல வேண்டும். மேலும் சட்டமன்ற தொகுதிகளில் 3% வாக்குகள் அல்லது 3 இடங்கள் இவற்றில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வெல்ல வேண்டும். அல்லது மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களை 8% செல்லுபடியாகும் வாக்குகளை பெற வேண்டும். இது மற்றொரு முக்கிய அளவுகோல். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தனித்துவமான ஒதுக்கப்பட்ட தேர்தல் சின்னம், அரசு தொலைக்காட்சி மற்றும் ரேடியோவில் இலவச ஒளிபரப்பு நேரம் போன்ற பல முக்கிய நன்மைகளை பெறுகின்றன. மேலும் தேர்தல் தேதிகள் மற்றும் விதிகளை நிர்ணயிப்பதில் ஆலோசனை வழங்கும் உரிமை, வாக்காளர் பட்டியல்களின் புதுப்பிக்கப்பட்ட நகல்கள், மாநில தலைநகரில் அலுவலக இடம் வழங்கல் போன்ற சலுகைகளும் கிடைக்கும். தேர்தல் அதிகாரிகளுடன் அதிகாரப்பூர்வ ஆலோசனைகளில் பங்கேற்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கும் மிக முக்கியமான சலுகைகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் அரசியல் களம் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற திராவிட கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. இந்த திராவிட கட்சிகள் சமூக நீதி, தமிழ் மொழி பெருமை மற்றும் பிராந்திய சுயாட்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை வடிவமைத்துள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் பாஜக சிறிய பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் கால் பதிக்க முயற்சித்து வருகிறது. தேர்தல் ஆணையம் பல ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத அரசியல் கட்சிகளை நீக்குவது உட்பட தேர்தல் முறையை சீரமைக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சென்னை உயர் நீதிமன்றம் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரிப்பது, வாக்காளர் பட்டியல்கள் தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வது உட்பட தேர்தல் தொடர்பான விஷயங்களில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது. அரசியல் கட்சிகளுக்குள் ஏற்படும் உள்நாட்டு தகராறுகள் மற்றும் பிளவுபாடுகள் தொடர்பான வழக்குகளிலும் உயர் நீதிமன்றம் ஆழமாக ஈடுபட்டுள்ளது. இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் கட்சிகளின் அங்கீகாரம், அவற்றின் அங்கீகார தேவைகள் மற்றும் எதிர்கால பயணம் குறித்து விரிவான விவாதங்களை தூண்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த உறுதியான நிலைப்பாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்துள்ளது.